கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17-18. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதிட்டு தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்து என்ன? அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். வீடு கட்டுபவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்து என்ன? அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக வந்தவரெல்லாம் அப்போ அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவன் அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். புறக்கணிக்கப்பட்ட கல், விரட்டிவிடப்பட்ட கல், அந்த கல்லே அங்கே ஒரு முக்கியமான கல்லாய் மாற்றும். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினார். மோசே பார்வோனிலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்துக்கு போய் தங்கி ஒரு துறவண்டிலே உட்கார்ந்திருந்தார். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது, எந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது, ஒரு எகிப்தியனும் ஒரு இஸ்ரவேலனும் சட்டை பண்ணி கொள்கிறார். சட்டை பண்ணி கொள்ளும் பொழுது எகிப்தியன் இஸ்ரவேலனை தாக்குகிறார், கடுமையாக தாக்குகிறார். இதை பார்த்து கொண்டிருந்த மோசேக்கு அதை தாக்கிக் கொள்ள முடியல. அந்த எகிப்தியனை கொன்று மணலிலே புதைத்து போட்டான். இந்த செய்தி பார்வோனுக்கு வரைக்கும் செய்தி சென்றது. இந்த செய்தி பார்வோனுக்கு சென்ற போது, பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். பார்வோன் மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். அப்போ கொலை செய்ய வகை தேடின போது மோசே பார்வோனிடத்தில் தப்பி ஓடி, பார்வோனிடத்திலிருந்து மோசே தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு புறவண்டியிலே உட்கார்ந்திருந்தான். மோசே கொலை செய்யப்பட வேண்டியது. இவன் என்ன பண்ணினா, பார்வோனுக்கு பயந்துதான், இவன் பார்வோனுக்கு பயந்துதான் தேசத்தை விட்டு ஓடி போனான். பார்வோனுக்கு பயந்து தேசத்தை விட்டு ஓடி போன இந்த மோசேயை கர்த்தர் சந்திக்கிறார். அவர் சந்திச்சா முன்குறித்தார் என்றால் எங்க போனாலும் விடமாட்டார். அவருக்கு படிக்க விடுவது நல்லது. நாமங்களிலே ஊழியம் செய்கிற சகோதரர், ஊழிய அழைப்பு பெற்ற ஒரு ஊழியக்காரங்க தப்பி எங்கெங்கயோ போய் வேலை செஞ்சார். எங்க வேலை போனாலும் அந்த கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஒரு பெரிய மார்க்கெட் அந்த நாட்டில் அது ஒரு பெரிய மார்க்கெட் மதுரையில். அதுல நிர்வாகத்துக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்குற மாதிரி ஒரு வேலை கிடைச்சது அவருக்கு. ஒரு செக்ஷன்லயே முழுவதுமா தெரியல. மேனேஜ்மெண்ட் பார்க்குற மாதிரி ஒரு மேனேஜர் வேலை கிடைச்சது. அந்த மார்க்கெட்டே க்ளோஸ் ஆயிடுச்சு. என்கிட்ட சொல்றாரு, விளையாட்டு சொல்றாரு, நான் எங்க போனாலும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வருவேன். அவருக்கு ஊழிய அழைப்பு பரவாயில்ல, ஏதோ எப்படியாவது நபர் முன்குறிக்கப்பட்ட நபர் மேல் கிருபை வைத்து தேவன் அந்த ஊழியக்காரனை ஊழியம் செய்யறதுக்காக சோதனை கொண்டு வந்தார். ஒரு தஞ்சாவூர் இருக்கும்போது அவர் புலம்புவார்,
இங்க இருக்கிறதுக்கு பயமா இருக்கு, வேலைக்கு போயிடலாம் சொன்னாலும் நரந்து போறேன்னு பயப்படுத்துறாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன பையன், நரந்து போயிருவேன் பயப்படுத்தாங்க இதெல்லாம் சொல்லி கடைசியில் வேலைக்கு தான் போனார். அவர் கிருபை பெற்றவர். அழைப்பு பெற்ற எத்தனையோ பேர் கீழ்ப்படியாமல் அல்லது அழைப்புக்கு கீழ்ப்படித்து வந்த பிறகு கர்த்தர் இவர்களை கொண்டு செய்கிற கிரியைகளை பார்த்து நான் தான் செய்தேன் என்று சொல்லி விழுந்து போதும் எத்தனையோ பேர் இருக்கு. எங்கெல்லாம் போனாங்க, ஆனா நடந்தது அப்படிதான். இங்க எல்லாம் போய் அங்க வந்து அங்க சுகமாகும், இங்க எல்லாம் போய் இங்க வந்தால் இங்க சுகமாகும். ஆனா செய்கிறவர் யார்? கர்த்தர் செய்கிறார். அப்போ முன்குறிக்கப்பட்ட மோசே இவன் குழந்தையிலேயே அவன் சாகும். இதுதான் நாட்டு சட்டம். ஆரோன் மூத்தவன். அப்ப மூத்தவன் உயிரோடு இருக்கிறான், இளையவனை நதியிலே போட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டம் எதற்காக பிறப்பிக்கப்படும்? அவனும் சகோதரன், அவனும் ஆண் பிள்ளை தான், அவனும் ஆண் பிள்ளை. ஆரோன் பிறக்கும் போது பிறக்கிற ஆண் பிள்ளைகளை நதியிலே போட வேண்டும் என்ற சட்டம் இல்லை. மோசே பிறக்கும் போது பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிட வேண்டும் என்ற ஒரு சட்டம் வருகிறது. ஒருவேளை பிசாசானம் ஏதோ திட்டம் போட்டானா என்னவோ தெரியல. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவன் என்ன செய்தான்? ஏரோது 2 வயது உட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய வயதினான். கூக்குரல் உண்டாயிற்று, தேசத்திலே கூக்குரல் உண்டாயிற்று. தேடி தேடி போய் கொன்னான். ஆனா யார கொலை செய்யணும் நினைச்சானோ அவர் தப்பிச்சார், அவர் கொலை செய்ய முடியல. அவர் எங்கேயோ போயிருந்து கொலை செய்ய தேடினவர்கள் இறந்து போனார் என்று தேவனிடத்தில் சொல்லப்பட்டவர். அவர் மறுபடியும் வந்து அவர் வாழ்ந்து அவரை ஒழித்து அவர் செய்தார். யாரை கொல்ல வேண்டும் என்று எதிரி நினைத்தானோ அவர் தப்பிச்சார், மீறி எல்லாரும் செத்தார். அந்த வயதுக்குட்பட்ட எல்லாரும் இறந்து போனார். மோசே நாட்களிலே மோசே கொல்லப்பட வேண்டும் என்பது ஒருவேளை பிசாசுடைய குறிக்கோளை என்னவோ தெரியல. ஆனா மோசே மட்டும் காப்பாற்றப்பட்டான். மீதி குழந்தைகள் எல்லாம் நதியிலே போடப்பட்டு அவையெல்லாம் இறந்து போனது. காப்பாற்றப்பட்ட மோசை வளர முடியாது. எங்க வளர்ந்தாலும் ராஜாவுக்கு சேதி போயிடும், பார்வனும் சேதி போயிடும். குழந்தையும் கொலை செய்யப்பட்டு அதை பாதுகாப்பதும் கொலை செய்யப்படுவார். ஆகவே முன்குறித்த நபரை எங்கே கொண்டு வைத்து பக்குவப்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அந்த இடத்திலே அந்த ஸ்தானத்திலே வைத்து பக்குவப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவை ஒருவர் பக்குவப்படுத்த வேண்டும் என்பது அவசியம் அல்ல. அவர் சகல வல்லுனர், எல்லாம் அறிந்தவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி. அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லா இடத்திலும் இருக்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாமே செய்ய வல்லவர். அவருக்கு தனி பக்குவம் தேவை. மனிதனாய் வந்ததினால் மனிதன் செய்ய வேண்டிய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் ஞானம் பெற்றுள்ளார். ஊழியத்தை செய்வதற்கு ஒரு மாம்சம் இருந்தபடியினால் ஒரு முறை 40 நாள் உபவாசம் போட்டார். எத்தனை முறை 40 நாள் உபவாசம் போட்டிருக்கோம்? ஆனால் பல தடவை 40 நாள் உபவாசம் போட்டோம். கேட்ப பார்க்கணும், எப்போ பார்த்தாலும் உபவாசம் உபவாசம். என்ன சாப்பிடுறீங்களா இல்லையான்னு கேட்பாங்க. 21 நாள் 40 நாள் 21 40 நாள் 40 நாள் முடிஞ்சு 10 நாள் கழிச்சு திரும்ப 21 நாள் 21 நாள் முடிஞ்சு 10 நாள் கழிச்சு திரும்ப 40 நாள் உபவாச பயிற்சி நாட்களே உபவாச நாட்கள் தான் ஆகும். ஆனா அதை கேட்ட திரும்பி
கொடுத்தார். கேட்காத கிருபைகள் எல்லாருக்கும் கொடுத்தார். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு முறை உபவாசம் போட்டார். அவர் செய்த அற்புதங்களுக்கு அளவில் எல்லாத்தையும் எழுதுனா அடுக்கி வச்சா உலகம் முழுக்க அடுக்கி வச்சிடலாம், மனிதனுக்கு இடம் இல்லாமல் போகும். அவ்வளவு அற்புதங்களை செய்தார். அப்ப அவருக்கு பக்குவம் தேவையில்லை. மனிதனாய் வந்ததினால் சகல நீதியையும் நியாயத்தையும் நிறைவேற்றினார். வந்த நோக்கம் என்னவோ அதுபடி சிறுவரை அறையப்பட்டு ரத்தம் சிந்தினார். மூன்றாம் நாள் தேவாதி தேவன் உயிரோடு இருந்தார். அவர்தான் சர்வ வல்லவர், மற்றவர்களை குறிப்பிட்டு வல்லவர், தான் உயிர்த்தெழுந்திருக்க வல்லவர். மோசேக்கு பக்குவம் வருது, ஊழியத்தை செய்கிற பக்குவம் மோசே கிடையாது. அரண்மனையிலே வளர்ந்தவர், ஒரு குறைவும் இல்லாமல் வளர்ந்தவர், எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேடினவர், நல்ல படிப்பு படித்தவர். இப்ப இவனுக்கு ஊழியம் செய்து கேட்ட பக்குவம் கிடையாது, பயிற்சி கொடுக்கறதுக்கு இப்போ எகிப்தில் ஆள் கிடையாது. எங்க கொண்டு வர ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எங்கே கொண்டு போகிறார்? வனாந்தரத்திலே 40 நாள் ஆரம்பிச்சான். 40 வருஷம் 40 வருஷம் ஆரம்பிச்சான் வனாந்தரத்தில் போய். ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் போது உன்னுடைய பக்குவங்கள் எப்படி இருக்குது? பொறுமையா பார்த்து பாதுகாத்து எத்தனை ஆடுகளை மேய்த்தான்னு தெரியல. தன்னுடைய மாமா வீட்டு மனைவி வீட்டு ஆடை அவன் மேய்த்தான், அதை பக்குவப்படுத்தினான். அதற்கு எந்த சேதம் வந்த மாதிரி தெரியல. தாவீது ஆடுகளை மேய்க்கும் சேதம் வந்தது. தாவீது பலமுள்ள ஒரு மனிதனாக இருந்தான். ஒரு சிம்சோனை போல. சிம்சோனுக்கு சூழ்நிலையில் அமைந்தது, அவன் கதவு நிலையெல்லாம் உயர்த்து போறான். பச்சை தாளையில் கொண்டு ஆயத்தான் இருந்தான். ஆனா தாவீதுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாய்க்கல. சிம்சோனுக்கு ஒரு சூழ்நிலை வாய்த்தது, ஒரு சிங்கத்தை பிடித்து பிளந்து கொண்டான். ஆட்டுக்குட்டியை பிளந்து போல பிளந்து கொண்டான் கொண்டுட்டான். தாவீதுக்கு இப்படி சூழ்நிலை வந்தது. கதவுகளை பேர்த்து போற மாதிரி சூழ்நிலை விட 1000 ஒன்றாவது பச்சை தாளையில போய் வைத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை விட சிங்கம் ஒரு முறை வந்தது. சிம்சோனை போல அந்த வாயை கிழித்து போட்டான். கரடி ஒரு முறை வந்தது. சிம்சோனுடைய பலப்படம் அதையும் கிழித்து போட்டான். தாவீது 2 பலனும் கொண்டவர். ஆவிக்குரிய பலத்தை கொண்டவன், மாம்சத்துக்குரிய பலத்தை கொண்டவன். சிம்சோனுக்கு ஆவியான் எப்போது இறங்கி வருதோ அப்போதுதான் அந்த பலன். அவன் மாம்சத்துக்குள்ளாகிவிட்டவுடன் சிம்சோனை பெலிஸ்தியர் மேல் வந்துவிட்டார் என்று தலைமுடி சிறைக்கப்பட்ட பிறகு, தலைமுடி சிறைக்கப்படுவதற்கு முன்பதாக சிம்சோனை பெலிஸ்தியர் மேல் வந்துவிட்டார்கள் என்று சொன்ன பொழுது அவன் எதினாலெல்லாம் கட்டப்பட்டிருந்தாலும் அவை எல்லாம் அறுத்து போட்டான். புதிய நாற்கயிறுகள், புதிய கயிறு எல்லாத்தையும் அறுத்து போட்டான். ஆவியில் இருக்கும் போது, ஆவி புரியவனாக இருக்கும் போது அவனுடைய சடை தரிப்பிக்கப்பட்டு அவன் மாம்சத்தில் இருக்கும் போது பெலிஸ்தியர் உண்மையில் வந்துவிட்டார்கள் என்று பெரியார் சொல்லும் போது எப்பொழுது போவேன் என்று எழுந்திருந்தான். அவனை பிடிச்சு கண்ணை குருடாக்கி மாவரைக்க வைத்தார், செக்குலுக்கு வைத்தார். செக்குன்னா எப்படி இருக்கு ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி ஆட்டாங்கள் கிடையாது, பெருசா இருக்கு, ஒரு இடம் நடுவுல குழி ஆழமும் பெருசா இருக்கு. நம்ம வீட்டு குளத்துல விட எத்தனை மடங்கு பெருசா இருக்கு. அதுல உரம் வச்சிருப்பாங்க. உரல் அந்த உயரத்துக்கு அந்த உரல் அடிச்சிருக்கிற அந்த குச்சி மேல உயரம், அதுல ஒரு கட்டை சொல்லி வெளியே நீட்டிப்பாங்க.
இந்த செக்குக்கு வெளியில, இந்த செக்கு அவ்வளவு இருக்கும், செக்குக்கு வெளியில அந்த கட்டை நீட்டிட்டு இருக்கும். அதை பிடிச்சிட்டு சுத்தம் சுத்துனா இந்த குளத்துல இருக்க இந்த குழந்தைகள் இது சுத்தும். அது சுத்தும் போது ஆட்டுவாங்க. அது எத்தனை மூட்டை எல்லாம் போட்டு ஆட்டுவாங்களோ, எத்தனை மூட்டை ஆமணத்தை போட்டு ஆட்டுவாங்க, எத்தனை மூட்டையை போட்டு ஆட்டுவாங்க தெரியாது. அவ்வளவு பெரிய செக்கு. ஒரு மனிதன் மாட்டை போல சுத்தம். இப்போ ஓடி போக முடியாது, தப்பிச்சு போகவே முடியாது, கண்ணு தெரியாது. தன் அழைப்பை இழந்து ஊழியத்திலே விழுந்து போன ஊழியக்காரர் எத்தனையோ பேருடைய கண்கள் உண்டாகிவிட்டது. எத்தனையோ பேர் சொல்லும் போது கூட அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. செக்கிலிருந்து அதை சுத்திட்டே இருக்காது, ஒரு சுத்திட்டே செக்கு மாடு சுற்றி வருகிற, செக்கு சுத்தி இருக்கிற மாடு ஊர் போய் சேராதுன்னு ஏதோ பாட்டு சினிமா பாட்டு எதுவும் கேட்ட மாதிரி செக்கு சுத்துற மாடு ஊர் போய் சேராது. அப்ப அந்த செக்கை சுத்திட்டு இருக்கிறவங்க எங்கேயுமே போக முடியாது, அங்கேயே தான் சுத்திட்டு இருக்கணும். தன்னுடைய அழைப்பு இழந்து, பரிசுத்தாவை இழந்து, தன்னுடைய ஊழியத்தை இழந்து, கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள், கண்கள் தெளிவாக இருக்கிறவர்கள் மறுபடியும் வேதத்தை பார்த்து எடுத்துச்சுவாங்க. கண்கள் தெளிவாக இருக்கிறவர்கள் மற்ற ஊழியக்காரத்தை பார்த்து மற்றவருடைய உபதேசத்தை கேட்டு விழித்து எழுந்துடுவார். மறுபடியும் பணத்து ஊழியம் செய்வார். ஆனா கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள், சிம்சோனை போல விழுந்து போனவர்கள், இன்னமும் ஆவிக்குள்ளார் இருக்கிறேன் என்று நினைத்து அவன் போன போதுதான் அவருடைய கண்ணாங்கை குருடாக்கப்பட்டது. இன்னமும் ஆவிக்குரியவர்கள் என்றுதான் நம்மை நினைத்துக் கொண்டிருப்பார்கள். விழுந்து போனவர்கள் அங்க சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாங்க. தசமபாகத்தை பத்தி 35-40 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. காணிக்கு கூட கை விட்டு எடுத்தாலும் 100 ரூபா நோட்டு வந்துருச்சான். மறுபடியும் வச்சு கை விட்டு எடுத்தாராம் 50 ரூபா வந்துச்சான். மறுபடியும் கை விட்டு எடுத்தாராம் 20 ரூபா வந்துச்சான். 20 ரூபா போடுதா, திரும்ப கை விட்டு எடுத்தாராம் 10 ரூபா வந்துச்சான். 10 ரூபா போட்டானோ அதுக்குள்ள இந்த 100 ரூபா நோட்டு கிழிஞ்சு போயிருச்சான். ஊழியர்கள் 30 வருஷமா சொன்னதான் ஒருத்தட்ட சொன்னேன், இந்த மாதிரி அந்த ஐயா சொல்லுவாங்க, அது இன்னும் சொல்லிட்டு இருக்காரான்னு கேட்டாங்க. நான் பார்க்கும்போது 25-27 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது சொல்லும்போது சொன்னாங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த செக்கெல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க. தன்னுடைய பணம், தன்னுடைய பொருள், தன்னுடைய குடும்பம், இதையே தான் சுத்திட்டு இருப்பாங்க. உலகத்தை கண்ணோக்கி பார்க்க முடியாது. எத்தனை சம்பவங்கள் தேசத்துல நடந்துட்டு இருக்கு. வட மாநிலங்களிலே நடைபெறுகிற சம்பவத்திலே ஒரு சம்பவம் நடந்தால் தமிழ்நாட்டு ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் நிறைத்து நிற்பார்கள் என்று தெரியாது. அப்ப நம்ம செக்கையே சுத்திட்டு இருக்க கூடாது. சில ஊழியக்காரர்கிட்ட நான் கேட்டது, காஸ்மெட்டிக்ல கூட சில இடங்களில் சொன்னது, ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்க, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் காணிக்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வசூல், பாட்டு பாடி ஒரு காணிக்க எடுப்பாங்க. அது அந்த ஒரு நாள் தான். அதனால ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்காது, வியாபாரமா நினைச்சு ஆராதனை நடத்தாது. ஆராதனை ஆண்டவருக்காக செய்யுங்க. நீங்க ஆண்டவருக்காக செய்யும்போது உங்களுடைய களத்தியத்தை எப்படி நிரப்பணும்னு அவருக்கு தெரியும். நம்மளாம் ஊழியக்காரங்களாம் எதுக்காக கூடி கொண்டிருக்கோம்? சத்தம் போட்டு அலேரியா சொல்றோம், நல்லா ஜெபம் பண்றோம், கேட்க ஆள் இல்லை. ஆனா அங்க எப்போ வருவாங்களோன்னு பயந்து பயந்து ஊழியத்தை செய்துட்டு இருக்காங்க. அவர்களை நாம தான் காக்கணும். இவருக்கு சொல்லி மாதம் ஒரு முறை ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் நடத்தி கொண்டிருக்கோம். நல்ல செலவழிக்கும். ஊழியத்துக்காக செலவழிக்க பயப்படக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்றேன். ஊழியத்துக்காக செலவழிக்கிறது நான் பயப்பட மாட்டேன்.
ஆனா என்ன பேர் வந்துச்சு? ஒரு பெரிய ஆளா பார்க்கிறாரு. நம்ம பெரிய ஆள் ஆகணும்னா ஒரு ஜெப கூட்டம் நடத்தி, ஒரு பாஸ் மீட்டிங் நடத்தி அவரை செலவழிச்சு பெரிய ஆளாக. ஒரு நம்முடைய கூட்டத்துல சபையில நடக்கிற காரியங்களை வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டா போதும். நடக்கிற அற்புதங்களை சாட்சி சொல்ல வச்சு வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டா போதும். அற்புதங்கள் நடக்கிற எத்தனையோ ஊழியர்கள் வளர்ந்திருக்கிறதே நம்முடைய ஊழியர்கள் ஏன் குறைவான ஆத்மாவை கொண்டிருக்கிறது? அற்புதங்கள் நடக்கிற ஊழியர்கள் அந்த நாட்களிலே வசதி உள்ளவர்கள் மேகசின் போட்டாங்க, தெருவுக்கு போச்சு, ஊர் குழந்தை போச்சு, இப்படி ஒரு ஊழியர் இருக்கு என்று தெரிஞ்சது. அதுல சாட்சி போடுவாங்க, இதுல இப்படி அற்புதம் நடக்குன்னு தெரிஞ்சது. தபால்குளம் கடிதம் எழுதுவாங்க, பிரச்சனை இருக்கு, நேரம் போவாங்க. அதன் பிறகு டிவி வந்த பிறகு டிவி ஊழியத்தை செய்தார்கள், ஊழியர்கள் பரவினது. அவருடைய காரியம் சபையில என்னவோ அது வெளியே தெரிய வந்தது. நம்முடைய ஊழியம் வெளியே தெரியறதுக்கு அதிகமான வாய்ப்பு கிடையாது. பிரசங்கம் மாத்திரம் யூடியூப்ல விடுறோம், சாட்சியல். நம்ம பெரிய ஆகணும்னா எத்தனையோ வழிமுறைகள் நான் ஊழியக்காரனா செய்யறதுதான் பார்க்கிறேன். பெரிய ஆள் ஆக வேண்டும் என்றால் எப்படி பெரிய ஆள் ஆயிருக்கணும்? பெரிய ஆளாக ஆயிருக்கலாம், பெரிய பணக்காரனாக ஆகியிருக்கலாம். பெரிய ஆள் ஆக வேண்டும் என்பதற்காக நான் ஊழியர்களை கூட்டி ஜெபம் நடத்தல. வட மாநிலங்களிலே கேட்க ஆள் இல்லாமல் அரசாங்கமே அவர்கள் விரோதமாக இருக்கின்ற மாநிலங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். திருப்பூர் பகுதியில், கோயம்புத்தூர் பகுதியில், அவினாசி அன்னூர் பகுதியில் ஊழியம் செய்ய முடியல, சென்னையில் ஊழியம் செய்ய முடியல. 6 நேரத்தில் உள்ள போய் இடையூறு செய்யறாங்க, அடிக்கிறாங்க. அந்த சபையில தான் ஜெபம் பண்ணுவோம். இதுக்காக தான் கூட்டத்தை கூட்டம். அந்த கூட்டத்துல காணிக்கை கிடையாது, மற்ற காணிக்கை எடுக்காத கூட்டத்தை பார்க்கவே முடியாது. நான் சென்ற ஊழியங்கள்ல காணிக்கை எடுக்காத கூட்டத்தை எந்த சபை, எந்த ஊழியம், எந்த ஜெபம், எந்த ஆறுதல், எந்த ஊழியம் கூடி எதையுமே நான் பார்த்தது கிடையாது. ஊழியக்காரர் சொன்னார், காணிக்கை எடுக்காத சபையை தமிழ்நாட்டில் இதுதான் பார்க்கணும்னு சொன்னார். பேர் சாக்கோன், டாக்டர் சாக்கோன் வந்திருந்தார். நெய்வேலியில கௌரவ டாக்டர். அவர் என்ன படிக்கிறதுல டாக்டர், கௌரவ. தமிழ்நாட்டில் காணிக்கை எடுக்காத சபை இங்கே தான் பார்க்கணும்னு சொன்னார். அப்ப காணிக்கை எடுக்காத இடத்த ஊழியர்களை ஜெபங்களை நான் பார்த்ததில்லை. காணிக்கை எடுக்காத 2 இடம் தான் உண்டு. ஒண்ணு கல்லறை, கல்லறை இன்னும் காணிக்கை எடுக்கல. இன்னொன்னு நம்ம நடத்துற ஊழியர் கூடுதல், அதுல காணிக்கை கிடையாது, பிரசங்கமும் கிடையாது. தான் ஒரு பெரியார் காட்டுகிறதுக்கு அங்க இருந்து அங்க வர்ற ஊழியர்கள் எத்தனையோ பேருக்கு இந்த ஜெபத்தை நான் தான் நடத்திட்டு இருக்கேன்னு தெரியாது. அவங்க நடத்திட்டு இருக்காங்க, நினைச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நம்முடைய நோக்கம் என்ன? ஊழியர்களை, சபைகளை, ஊழியர்களை தாங்கும். அதுக்காக ஊழியர்களை தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிறார். நீ சாப்பிட்டு நீ ஆசீர்வாதமா இருக்கு. இவ்வளவு விலை கொடுக்கலாம் நான் விசுவாக மாட்டேன். கர்த்தரை அலங்கரிக்கிறான்னு சொல்லுவேன். ஆடம்பர செலவுகளெல்லாம் நான் செய்வது கிடையாது. நான் செய்கிற செலவுகளெல்லாம் எளிமையாக தான் இருக்கும். அப்போ ஒரு பெரிய ஆக வேணும் என்பதற்காக ஊழியத்தை செய்ய உயர்ந்தால் உட்பட்டால் கண்ணை குண்டாக்கிடுவோம். ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க விட மாட்டான், ஆத்மாவின் கஷ்டங்களை பார்க்க விட மாட்டான், சபையை பார்க்க விட மாட்டான். கண்ணை குண்டாக்கிடுவான். குறிப்பிட்ட கட்டத்திலேயே சுத்திட்டு இருப்பான். இன்னார் பிரசங்கத்துக்கு போனா ஊரெல்லாம் போக சொல்லுவாங்க, இங்க வேற பிரசங்கம் கிடையாது. இந்த பிரசங்கத்துக்கு போனா ஊழியக்காரர் போக சொல்லுவாங்க, வேற பிரசங்கம் கிடையாது. இந்த சபைக்கு போனா காணிக்கை பத்தி தான் அதிகமா பேசுவாங்க, வேற பிரசங்கம் கிடையாது. சபையில நின்று பிரசங்க நின்று ஒரு துணிக்கு புத்தி காட்டுவாங்க,
பிரசங்கங்கள் இதெல்லாம் கண்குள்ளாக்கப்பட்டவர். செக்கு மர செக்கு ஓட்டிட்டு இருக்காங்க, சுத்தி சுத்தி வருவாங்க. அதை தாண்டி என்ன நடக்குதுன்னே தெரியாது. தெரிந்தவர்களும் ஆசைப்பட மாட்டார். மோசே எகிப்திலே இருந்திருந்தால் அவருடைய கண் அப்படித்தான் புறாக்கப்பட்டது. எகிப்திலேயே சுத்தி எகிப்தின் கிராமத்தில் ஒருவேளை பார்வோனுக்கு அடுத்தவனாகவோ அல்லது பார்வோனாகவோ ஆயிரத்தி அந்த நாட்டில் சட்டம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் பிரதானிகளில் பிரபுக்களில் ஒருவனாக இருந்திருப்பான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கஷ்டங்கள் தெரியாமலே போயிருக்கு. தேவன் ஒரு சூழலை உருவாக்கி அவனை வெளியே கொண்டு போய் மீதியான் தேசத்தில் கொண்டு போய் அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறார். ஆடுகளை மேய் சொகுசா கொடுக்கிறார் அரண்மனையில. இப்ப போய் மனத்துல வெயில சுத்து, கல்லு முள்ளு கார் மேடு எல்லாம் சுத்து, வால் பிடிக்க வேண்டிய அந்த கை, பட்டயத்தை ஈட்டி எடுக்க வேண்டிய கை, குதிரையின் கடிவாளங்களை பிடிக்க வேண்டிய அந்த கை, ஒரு ஆடு மேய்க்கும் ஒரு குச்சியை ஒரு கோலை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கோலை அவனுக்கு தேவன் தான் கொடுத்தார். பாவம் இருந்தால் பட்டயத்தை கொடுத்திருப்பான், ஈட்டியை கொடுத்திருப்பான், குதிரை கடிவாளத்தை கொடுத்திருப்பான், சுழல் வாழை கொடுத்திருப்பான், ஒருவேளை இரட்டை வாழ்க்கை கற்றுக் கொடுத்திருப்பான், யானை மேல் ஊர்வலம் கூட நடத்தியிருப்பான். எல்லாத்தையும் விட்டு வனாந்தரத்தை கூட்டி போய் மீதியான் தேசத்துல போய் ஒரு குச்சியை கொடுத்தார் கையில. ஆடுகளை அவனுக்கு எப்படிப்பட்ட பக்குவம் தான. 40 வருடங்கள் ஆடுகளை மேய்த்தான். முழுமையான பக்குவம் வந்தது. அது வரைக்கும் தேவன் அவனோட குறிப்பிடல. தேவன் மறைமுகமாய் அவனை நடத்தினார். அவன் பிறந்தது முதற்கொண்டு அவன் காப்பாற்றப்பட வேண்டும். எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் என்று 4 பெட்டியை செய்தால் அது மிதக்கும் என்று அந்த ஸ்கிரிப்ட் எப்படி தெரியும்? 4 பெட்டி மிதக்கும். எதனால் மிதக்கும் என்று சொன்னால் அந்த 4க்குள்ள துவாரங்கள் இருக்கும். கணுவா இருக்கும். அந்த கணுவுள்ள துவாரங்கள் இருக்கும். அந்த துவாரங்களுக்குள்ள காற்று இருக்கும். அதை பக்கமா வச்சு ஒரு பெட்டி செஞ்சு அடைச்சு அதில் தார் வேற ஊற்றிட்டா. அது சும்மா வச்சா வெறும் பெட்டி மேலே உள்ளே குழந்தை வச்சதுனால அது வெயிட்டா இருக்கும். அதை தார் ஊற்றிட்டா. ஊசி கொண்டு போய் வச்சா அதை வைக்கிறதுனா பாவம் மறைச்சி குளிக்க வரணுமா? இவளுக்கு 4 பெட்டி செய்து நதியிலே போட வேண்டிய குழந்தை 4 பெட்டி செய்து அது வைத்து கொண்டே விடு என்று ஆலோசனை சொன்னது யார்? வேண்ட இன்ஜினியரா? அடிமை பெண். வேறு தொழில் செய்தவளா? செங்கல் இருக்கிற வேலை, அதை சுடுற வேலை, எண்ணி கணக்கு ஒப்பிக்கிற வேலை, இந்த வேலை தான் இவளுக்கு வேலை. இவளுக்கு 4 பெட்டினால் செய்தால் அதை மிதந்து விட்டால் அது மிதக்கும் என்றால் அது எப்படி தெரியும்? கர்த்தர் அந்த நேரத்திலே கொடுக்கிற ஞானம் சிலருக்கு, சில நேரம் எனக்கு கூட சில நேரத்திலே அந்த நேரத்தில் கேட்ட ஞானங்களை கொடுத்திருக்கிறார். அதற்கேற்ற பிரகாரம் பேசி அதற்கேற்ற பிரகாரம் பேசுகிறோம். அப்பதான் புரியும் இவ்வளவு பெரிய விஷயம் இதில் இருக்கா. அப்ப அவளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றி பார்வோன் குமாரத்திய அந்த நேரத்தில் குளித்து வர செய்து தன் தாய்மார்களோடு வர செய்து அந்த 4 பெட்டி திறந்து பார்த்து அந்த குழந்தையின் மேல் ஆசைப்பட்டு எல்லா குழந்தையும் அழகாதான் இது மேல குழந்தை வைக்க முடியல. அதுதான் குழந்தை அழகுறதுக்கு அவள் ஆசைப்பட்டான். அது ஆசைப்பட்ட போது இவனுடைய அக்கா யார்? மீரியா. அக்கா மோசடி அக்கா யாரு? மீரியாம் தான். வனாந்தரத்தை பார்க்கணும். இந்த இடத்துல மீரியாம் என்று பெயர் குறிப்பிடப்படல. அவங்க நின்றுட்டு வளர்க்க பால் கொடுக்குற ஒரு தாயை கொண்டு வரணுமா? எப்படி அமைதிப்பார்? பிள்ளை தாயை கொண்டு வந்து அவனை வளர்த்து அரண்மனையில கொண்டு போய் விட்டு
அரண்மனையில் எகிப்தின் சாத்தங்கள் சதவைகள். ஏன்னா இவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்க போகிறான். அப்ப எகிப்தியர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன சட்டத்தை கைக்கொள்வார்கள் என்பது அவனுக்கு தெரிஞ்சா அந்த நாட்டுக்குள்ள நுழைய முடியும். எகிப்தின் பாஷை மொழி தெரிஞ்சாதான் அவன் அந்த பார்வோனிடத்துல போய் பேச முடியும். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு போவான், எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு போவான். பிரயாணங்கள், வழி பிரயாணங்களே யுத்தங்கள் எல்லாம் வந்தது, ஜெயித்தான். போன உடனே அமலேக்கு வந்தார். சிங்கங்களை கடந்த உடனே மண்ணா பிடித்தது. நைட்டு சாப்பிட்டு போனாங்க. அப்ப எவ்வளவு சாப்பிடுவாங்க? 4 மணி ஆயிடுமா? அடுத்த சாப்பாடு மண்ணா சாப்பிடும்போது அமலேக்கியர் ரெவிதீவிலே வந்து அவருடைய யுத்தம் பண்ணினார்கள். மோசே இந்த ஜனத்தை கொண்டுதான் ஜெயிச்சான். அவனுக்கு சகலமும் தெரியும், என்ன பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அந்த பயிற்சி கொடுத்து கொண்டு போய் அந்த ஆளுநர், ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்டவர்கள், இவங்களை நடத்துறது மாடு மேய்ச்சி போயிடும். ஆடு மேய்க்கிறது சுலபம், இந்த ஜனங்களை நடத்துறதை விட ஆடு மேய்க்கிறது சுலபம். ஒருவேளை மோசேக்கு ஆடு மேய்க்கும் பொழுது தாவீதுக்கு நடந்தது போல எத்தனை சம்பவங்கள் நடந்ததோ தெரியாது. மோசே வாக்கிலே வல்லவன், தாவீது செய்தியிலே வல்லவன். யுத்தத்திற்கு போன இடங்களெல்லாம் செய்தி கொண்டு வந்தான். செய்தியிலே வல்லவன் தாவீது. மோசே வாக்கிலே வல்லவன். தேவன் என்ன சொல்லுகிறார் அதை அப்படியே சொல்லுவான். தாவீது எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் ஜெயிச்சு வந்தான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று அவன் கண்டு சவுல் பயந்தான். மோசேக்கு பயிற்சி நாட்கள் முடிந்த பொழுது ஒரு தேர்வு நடத்தி, எந்த பயிற்சி முடித்தாலும் ஒரு பரீட்சை நடக்கும். எந்த ட்ரைனிங் போனாலும், பைபிள் காலேஜ் போனாலும் சரி, பட்டப்படி படிக்க போனாலும் சரி, வேற ஆசிரியர் பயிற்சி, எந்த பயிற்சி போனாலும் ஒரு பரீட்சை உண்டு. பயிற்சி முடிந்த உடனே தேவன் மோசை அழைக்கிறார், அவனோட பேசுகிறார். தேர்வு அங்க நடக்குது. யோசேப்பு நடந்த மாதிரி மோசைக்கு நடக்குது. அதிலே மோசை எவ்வளவோ தந்திரம் புறக்கணிக்கிறான். ஆனாலும் கர்த்தர் அவனை அழைத்து அவனை அனுப்பி அவன் கையில கொடுத்து, ஆண்டவனுக்கு ஆயுதமா ஆயுதம் என்னது கொடுத்திருந்தார்? ஒரு கோர் தான் கொடுத்திருந்தார். இந்த கோரையே ஆயுதமாக்கி எகிப்துக்கு அனுப்புகிறார். பட்டயம், ஈட்டி, தடியல், குதிரை எதுவுமே கிடையாது. கோரை தான் கொண்டு போகிறார். அந்த பட்டயத்தை வைத்தவர்கள் எதிரியை கொல்ல, இவன் பட்டயத்தினால கொல்லல, தண்ணியை ரத்தமா மாற்றிட்டான், தவளைகளை பிறப்பிச்சான், பேர்களை பிறப்பிச்சான், அக்கினி கல்களை வந்துச்சு. கடைசியாக கர்த்தருடைய பட்டயம் வந்தது. தலைச்சங்கள் யாவையும் சங்கரிக்கும்படியாக தேவன் மோசேயிடத்திலே பட்டயத்தை கொடுக்கவில்லை, கர்த்தருடைய பட்டயம் வந்தது. கர்த்தருடைய தூதனானவர் வந்தார், அடையாளம் போட்ட வீடுகளெல்லாம் விட்டார். பட்டயம் வந்த பொழுது அங்கு ஒரு பெரிய சங்காரம் நடந்தது. பட்டயத்தினால் தேவன் தம்முடைய பட்டயத்தினால் பார்வோனை ஜெயித்தார், எகிப்தை ஜெயித்தார். அனுப்பிவிடுவது மாத்திரமல்ல, துரத்தி விடப்பட்டார், துரிதமாய் அனுப்பிவிட்டார். பார்வோன் போயிட்டான். எகிப்தில் அவன் கண்ட புலமைய பார்வோன் போயிட்டான். மோசே பார்வோன் விட்டு போயிட்டான். திரும்ப எகிப்துக்கு அனுப்புறார். அனுப்புவது என்ன சொல்லி அனுப்புறார்? யாத்திரா 7ஆம் அதிகாரம் முதல் 2 வருஷம்.
கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகி ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். நான் உனக்கு கட்டளையிடும் யாவையும் நீ சொல்ல வேண்டும். பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதரனாகி ஆரோன் அவனிடத்தில் பேச வேண்டும். கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன செய்தாரா? பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். எகிப்திலே இருந்து மட்டும் பார்வோன் இவனுக்கு தலைவன். அவனால் வாழ வைக்க முடியும், அவனால் என்னை கொல்லவும் முடியும். வாழ வைத்த பார்வோன் கொல்லுகிறதுக்கு தேடினான், அவனால் முடியும். ஆனால் அவனுடைய கையிலிருந்து கர்த்தர் இவனை காப்பாற்றினார். புதுசா திடீர்னு ஒரு ஊருக்கு போனான். எந்த ஒரு உறவும் இல்லாத ஒரு நபரை ஊர்ல சேர்த்துக் கொள்வாங்களா? லேவியனாகி ஒரு மனிதன் தன் மனைவியை அழைத்து கொண்டு போனான். அவன் போன பொழுது சோகருக்கு போனான். இங்கே போன பொழுது இந்த தேசத்துக்கு போனான். அவன் ராத்தங்கினான், வெளியில ராத்தங்கினான். நைட்டு வெளியில தான் நிற்கணும். அவனை ஏற்றுக்கொள்வாரே இல்லை. தோதனை பார்க்கும் பொழுது சரி, தன்னுடைய குலத்தை சேர்ந்தவன் அவனை வீட்டிலே சேர்த்துக் கொண்டான். அப்போ தெருவுல போறவங்க ராத்தங்கிறதுக்கு அந்த குலத்தானா இருக்க வேண்டும், உறவினர் அப்படின்னா வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவாங்க. மோசே போய் ஒரு கல்லுல உட்கார்ந்துட்டு இருக்கான். கல்லின் மேல் உட்கார்ந்துருக்கும் போது மீதியான தேசத்து பெண்ணாங்க பெற்று வர்றாங்க. அவருடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டின, அவ்வளவுதான். அவர்கள் வெகு பேரிடத்துல போய் சொன்ன உடனே அந்த மனுஷன் ஏன் விட்டுட்டு வந்தீங்க, கூட்டிட்டு வாங்க சொல்லி உடனே வீட்டுக்குள்ள சேர்த்துட்டான். வீட்டுக்குள்ள சேர்த்தவன் முன்ன பின்ன தெரியாது, எங்கிருந்து வந்தேன் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். இவருடைய குணம் என்ன எப்படிப்பட்ட எதுவுமே தெரியாது. தன்னுடைய மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தான். நடக்குமா எங்கேயாவது? திருமணம் செய்கிறதா இருந்தா எத்தனை பேர்கிட்ட விசாரிச்சு, எவ்வளவு விசாரிச்சு, அப்படி விசாரிச்சுமே விசாரிக்க முடியாத போயிடுச்சு. ஒரு ஊழியக்காரன் மகனுக்கு பெண் பார்க்கும்போது ஒரு பெரிய பிராக்டிக்கல் கொடுத்தார். அங்க போய் விசாரிக்க சொன்னா அந்த கம்பெனிக்கு உள்ள, அவங்க கம்பெனிக்கு உள்ளேயே ஒரு அட்ரஸ் வேணும். அது என்ன ஸ்டேஷன், எத்தனாவது வார்டு, ஏதோ உள்ளேயே ஒரு அட்ரஸ் வேணும். பேர் வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த கம்பெனி பேரை சொல்லி சும்மா சுத்தி இருக்கிற ஒரு ஆள் ஊழியக்கார், அந்த கம்பெனி பேரை சொல்லி அங்க போய் விசாரிக்கும் போது கண்டுபிடிக்க முடியல. சரி, பெரிய கம்பெனின்னு சொல்லி இதெல்லாம் இன்னொரு பிசினஸ் பண்றான், அதில் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கிறான், எல்லா பொய்யும் சொல்லி திருமணம் செய்து வைத்தார். இன்னைக்கு திருமணம் செய்யறதா இருந்தா ஏகப்பட்ட பொய் சொன்னா நல்ல மாப்பிள்ளை இல்லை, ஏகப்பட்ட பொய் சொன்னா நல்ல பெண் கிடைக்கும். பட்டையில எவப்படி இருக்கிற ஒரு பையன், எனக்கு தெரிஞ்ச எங்க அண்ணனுடைய நண்பன், பட்டையில எவப்படி இருக்கிற ஒருத்தன் அடிக்கடி அவங்க சொந்த மாப்பிட்டு போவான், மாப்பிட்டு போய் வருவாங்கிட்டு இருப்பான். அப்படியே சொல்லிட்டு நான் பீடியில ஜேயா இருக்கேன்னு சொல்லிட்டான். அடிக்கடி போவான் வருவான், போய் அங்கே போய் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவான். பெரிய அளவில் பந்தா பண்ணிக்கும் வந்துடுவான், போவான் வருவான். வர்றான் வீட்டுக்கு, அவங்க அப்பா வீட்டுக்கு தான் போவான். இவனை ஆபீஸ்ல விசாரிக்கல, மருமக சுத்த பிள்ளை சொல்றான், நம்பி அந்த பொண்ணை கொடுத்தார். கீத்து போட்டு தலை சுத்தி கீத்து மறைச்சிட்டு ஒத்ததும் மேல கீத்து சுத்தி ஒழுங்குத வெளியில முழுகிட்டு அந்த பெண்ணை பார்த்தேன். அதுக்குரிய மேற்க போட வெளியில நின்றுட்டு இருக்கு, பணக்கா விட்டு பொண்ணு. இப்படி பொய்யை சொல்லியெல்லாம் கல்யாணம் பண்ணி வர்றாங்க. ஒர்க் இன்ஸ்பெக்டர் வந்து நான் எஸ்டிஓன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வந்திருக்காரு. ஏதோ அரசாங்க உத்தியோகத்தில்
இப்படி எல்லாம் பொய்ய சொல்லி சும்மா சுத்துற ஒருத்தனை இந்த கம்பெனி பெரிய கம்பெனி வேற கண்டுபிடிக்க முடியாது. கிரிமினல் பாருங்க, கண் குருடாக்கப்பட்டவர்கள் பணத்தையே குறியாக வைத்து அங்கேயே வட்டம் போட்டு கொண்டு இருக்கிற ஊழியக்காரர்கள் அப்படியெல்லாம் செய்வார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் உண்மையுள்ளவர்கள் எல்லாத்துலயும் உண்மையா இருப்பாங்க. செஞ்சு கல்யாணத்தை பண்ணிட்டாரு. இந்த மோசேக்கு போய் விசாரிக்க முடியல. இந்த மோசேக்கு விசாரிக்காம பொண்ணை கொடுத்தாங்க. இன்னைக்கெல்லாம் என்ன கேட்கிறாங்க? எடுத்த உடனே வீடு இருக்கான்னு கேட்கிறாங்க. வீடு இருக்கா, எத்தனை பவுன் போடுவாங்க, வேலைக்கு போகுதா, அவருடைய மாத வருமானம் என்ன, இவர் கொடுத்து வச்சு காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா, எல்லாம் தெரிஞ்சு ஊருக்கு போய் எல்லாம் விசாரிச்சு மோசையை போய் விசாரிச்சுட்டா இவன் கொலை பண்ணிட்டு ஓடி போனான்னு சொல்லிப்பான். மோசை பொண்ணு கிடைச்சிருக்காரு, கொலையை பண்ணிட்டு ஊருக்கு ஓடிட்டான். அவனை பாவம் தேவையாது சொல்லிதான் பொண்ணு கொடுத்துருக்க மாட்டான். அந்த பெண்ணை தெரியாத ஒருத்தன் ஒண்ணுமே விசாரிக்க பெண் கொடுத்தான் என்று சொன்னால் இங்கே தேவனுடைய திட்டம் நிறைவேறும். அவனுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தார். அவன் தங்கியிருந்தான். நேரம் காலங்கள் வந்தபொழுது அவனை கூப்பிட்டார், அழைத்தார். அவனை அழைத்து என்ன செய்தால் அவனுக்கு அந்த கிடைத்த இந்த கோல், அந்த கோலை மாற்றி, அந்த கோலை வல்லமுள்ளதை மாற்றி, அந்த கோலை கொண்டு அநேக அற்புதங்களை செய்யும்படிக்கு மாற்றி அவனை அனுப்பினார். அனுப்பும்போது சொல்லி அனுப்புகிறார், கர்த்தர் மோசையை நோக்கி, பா, உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார்வோனால் புறக்கணிக்கப்பட்டவன். இனி இவன் உயிர் வாழக்கூடாது. இவன் உயிர் வாழ்ந்தால் நம்முடைய ராஜ்யத்திற்கு ஆபத்து, நம்முடைய ஜனத்திற்கு ஆபத்து. இவன் உயிர் வாழக்கூடாது என்று அவனை கொலை செய்து அவன் பார்வோனால் புறக்கணிக்கப்பட்டவன், எகிப்தியரால் புறக்கணிக்கப்பட்டவன். இந்த புறக்கணிக்கப்பட்ட மோசே இப்ப வர்றான். இவன் பார்வோனுடைய கண்களுக்கும் பார்வோனுடைய பிரதானியுடைய கண்களுக்கும் எகிப்துடைய கண்களுக்கும் மோசே பெரியவனாய் தோன்றினான். இவன் தான் பெரியவன். காலம் செல்ல செல்ல கடைசியாக பார்வோனுடைய பிரதானிகள் எல்லாம் பார்வோனை நெருங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மோசே அவ்வளவு பெரிய எந்த மட்டும் நமக்கு தலைவலியா இருப்பான். அவன் ஜனங்களை போக விடும் என்று பிரபுக்களை நெருங்க ஆரம்பித்தார். ஆறு தள்ளின கல்லிந்த மோசே இவன்தான் அந்த மூளைக்கு தலைக்கல்லாம் எய்திய ஒரு உறுப்பு முத்தினான். பெரிய ஆட்டங்கான செய்தான். முடியாது என்று சொன்ன பார்வோம், இனி நீ என் முகத்தை நாளிலே சாவாய்க்கு சொன்ன பார்வோம் அவனை துரத்தி விட்டான். சீக்கிரமா ஓடிப்போ, தேவனை கர்த்தருக்கு பலி செலுத்து. யாரால் நாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் ஆண்டவருக்கு பயந்து உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்திருக்கிறோம். யாரால் எத்தனை பேரால் நாம் புறக்கணிக்கப்பட்டோம்? அத்தனை பேர்களுக்கு தேவன் நம்மை தேவனாக்குவோம். நம்மை கொண்டு அற்புதங்களை செய்வார். நம்மை கொண்டு ஆலோசனை கொடுப்பார். நம்மை புறக்கணித்தவர்கள், நம்முடைய சபையை புறக்கணித்தவர்கள், இன்றைக்கு நம்முடைய சபையை ஊழியர்களின் பெயர் சொல்லும் பொழுது உயர்த்தி பேசுகிறார்கள் அல்லது பொறாமைப்படுகிறார்கள். உயர்த்தி பேசுவாங்க, இல்லைன்னா பொறாமப்படுவாங்க. அற்புதங்களை குறித்தோ, பேய் பிசாசு துரத்தப்படுவதை குறித்தோ பிரசங்கம் பண்ணும் பொழுது விடுதலை பூமி சபையை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆரம்ப நாளிலே நம்முடைய சபை புறக்கணிக்கப்பட்ட சபை. பாஸ்டர்னு சொல்லவே கூச்சப்படும், சொல்ல மாட்டான். சகோதரன் தான் போடணும். ரெவரண்ட் என்ற ஒரு ஆடியன்ஸ்
பொழுது ஒரு கூட்டத்தில் நான் கலந்துக்கணும், அதில் கொஞ்ச நேரம் பேசணும். எல்லா போதரும் வருவாங்க, எல்லாரும் வர வேண்டுங்கிற கட்டாயம் இல்லை, எல்லாரும் வருவாங்க. பிள்ளைங்க பாட்டு பாடும், எப்படி நமக்கு அங்கே கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. அப்போது எல்லாரும் பேர் எழுதும்போது அவங்க பேரெல்லாம் போட்டு நம்ம பேர் எழுதும்போது ரெவரண்ட் அலெக்சாண்டர் எழுதி கொண்டு கொடுத்தப்போ ஒரு மூத்த போதர் போன பேர் சொன்னா தெரியும், எங்க போய் சொன்னாலும் தெரியும். ஒரு பெரிய மூத்த போதர், பெரிய ஊழியக்காரர், அவருக்கு எத்தனையோ ஊழியக்காரர், எத்தனையோ சபையிலிருந்து பெரிய செல்வந்தரும் கூட. ரெவரண்ட் போடாதீங்க, போன்னு சொல்றாரு. அவர் ரெவரண்ட் ஆர்டினேஷன் வாங்கிட்டாரு, சர்டிபிகேட் அங்க வச்சிருக்காரு. அவர் ரெவரண்ட் போட்டா நான் வரமாட்டேன். என்னையா இருக்கு 3 எழுத்து? எனக்கு போறதுனால ஒண்ணு இல்லை, போனதுனால ஒண்ணு இல்லை. அவர்கிட்ட சொன்னேன், நான் சொன்னேன், எழுதும் போதே சொன்னேன், இந்த கொண்டு வரும் போதே சொன்னேன், ரெவரண்ட் போட வேண்டாங்க, சகோதரனே போடுங்க சொன்னப்ப அதை எப்படி பார்த்து நீங்க ஆர்டினன்ஸ் வாங்கி நீங்க சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க, எப்படி பார்த்து போடாம இருக்கணும்? போடணும்னு ஒரு கட்டாயமா தான் போட்டுட்டு போனாங்க. போடுங்க, அவரை ரெவரண்ட் போட்டா நான் வரமாட்டேன். அவர் அந்த கூட்டத்துக்கு வரவே இல்லை, அந்த கூட்டத்துக்கு அவர் வரவே இல்லை. என்ன காரணம்னா என்ன ரெவரண்ட் போட்ட ஒரே காரணம் தான், புறக்கணிக்கப்பட்ட இடங்களிலே, புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளிலே தேவன் மூளைக்கு தலைக்கல்லாக்குவார். அங்க அந்த சபைகளில் உள்ளவர்கள் கூட இங்க வந்து வைத்திருக்கோம். பாஸ்டரை சொல்லாதீங்கன்னு சொன்னாதான் நான் வருத்தப்படுவோம், அதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஒரு சபை வந்தாங்க சொல்ல மாட்டோம், சில நேரம் சொல்ல வேண்டாம் சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, வீட்டுக்கு கூப்பிடும் போது பாஸ்டர் தெரியாம வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பாஸ்டர் மட்டும் இல்லை, மற்ற ஆத்மா கூட வருவாங்க, வந்து வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கிறத பாஸ்டர் தெரியாம வாங்கன்னு சொல்லுவாங்க. பாஸ்டர் தெரியாம வரமாட்டேன், திருட்டுத்தனமா வந்து ஜெபம் பண்ணிட்டு அவரை பார்க்க சிரிச்சு கை கொடுக்கனால முடியாது. பாஸ்டர் தெரியாம வாங்க அப்படின்ற வார்த்தையை சொல்லாம வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணுங்க, நம்ம போவோம். அதுக்கு தான் நம்ம இருக்கோம். அந்த வார்த்தையை சொல்லாம கூப்பிட்டா அந்த வீட்டுக்கு நான் போய் ஜெபம் பண்ணுவேன். பாஸ்டர் தெரியாம வாங்கினா நான் போவேன். அப்போ புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளை தேவன் தலைக்கல் ஆகியிருக்கிறார். உங்களை புறக்கணித்தவர்கள்லாம் யார்? எத்தனை பேர் புறக்கணித்தார்கள்? உங்களை எடுத்து ஆண்டவர் இடத்துல வச்சிருக்கார். ஏற்ற பயிற்சி கொடுப்பார், முறையான பயிற்சி கொடுப்பார். ஆளுகைக்கு சொல்லும் பொழுது நம்ம ஆளுகளை நினைச்சான், கஷ்டம் பார்த்தான், பயிற்சி கொடுப்பார். அந்த நேரங்களிலே கர்த்தருக்காக நாம் விட்டு கொடுத்து தாழ்மைப்பட்டு போவோம். காலங்கள் வரும், தேவன் அவர்களுக்கு நம்மை தேவனாக வைப்பார். நம்ம சொன்னா நடக்கும், நம்மை கொண்டு அற்புதங்களை செய்வார். அவர்கள் விடுதலை உண்டாகும். எகிப்து தேசத்திலே பார்வோன் கரங்களில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை செய்யப்பட்டது போல விடுதலை செய்வார். ஒதுக்கப்பட்ட கல் ஆபரணம் தள்ளின அந்த கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அந்த கல் தான் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எப்படி ஒதுக்கி போவான்? அது எவன் மேல் அது விழுகிறதோ அவன் நசுங்கி போவான் என்றால் என்ன என்பதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் வேறு நாட்டிலே பார்க்கிறார். இல்லை என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்தியை கொடுக்கிறாரோ அந்த செய்தியை பார்க்க முடியும். சரி, கர்த்தராவே ஆராதனை ஆசீர்வதித்துடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் 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 ராஜாதி ராஜாவும் துதிக்கும். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த ஆராதனை ஆசீர்வாதம் நடத்தி கொடுத்ததே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட வசனங்கள், வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இதயங்களிலே பதியட்டு ராஜா, பதியட்டு வந்து கிரீசி புறக்கணிக்கப்படுகிற நாட்களிலே மனம் சோர்ந்து போகாமல் வைக்கிற நிலையிலே நின்று சாதிக்கிறவர்களால் நீர் கொடுக்கிற ஊழியர்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரத்தை நிறைவேற்றத்தக்கதாக கிருபை செய்கிறார். மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் சுற்றுகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு கண்கள் வெளிச்சமுடையவர்களாய் பார்வையர்களாய் தொலை தூர நோக்கோடு தன்னுடைய ஊழியர்களை செய்ய பறந்து ஊழியர்களை செய்ய ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமாகி கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் வல்லமை கடந்து வருவதால் சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள், சோதனைகள், போராட்டங்கள், வேதனைகள், வியாதிகள் யாவும் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்பட்டு போவதாக சமாதான தேவனே ஒவ்வொரு இதயங்களிலே குடிவந்து ஆளுகை செய்யும். யாவும் முடிவென்னும் சாற்றை நிலைத்திருக்க திருவி செய்கிறார். வர தடைபட்ட ஆத்மாவை தடைகள் உடைத்து வருகிற நாட்டில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாறு தேவை எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய காரியங்களை பொறுப்படுத்தும். நீரே இறங்கி கிரியை செய்கிறார். உடைய நாம் மேம்படுத்த துதிக்கான மைமெல்லாம் உமக்கே செலுத்துறப்பா. ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழுவதுமே என் பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். செய்த சகல வார்த்தை மறவாதே. ஆமென். லேலூயா லேலூயா லேலூயா.